உலகெங்கும் உள்ள எஸ்என் சாஸ்டர் 2K நேயர்களுக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். மார்கழி மாதம்னாலே பெண்களுக்கு உகந்தமான மாதம். ஏன்னா இந்த மாதத்துலதான் ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனை அடைந்தார். அதனாலதான் இந்த மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம் சொல்றாங்க. முன்னாடி காலத்துல திருமணம் ஆகாத பெண்கள் பிரம்ம முகத்தில் ஏஞ்சி அழகான கோலம் போட்டு அதுல அழகான பூசணி பூ வச்சு தனக்கு பிடிச்ச கணவர், மனசுக்கு பிடிச்ச கணவர் அமையணும்னு சொல்லி அந்த பூக்கோலம் போட்டு மார்கழி மாதத்தை விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க. அதனாலதான் மார்கழி மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம்னு நம்ம சொல்றோம். இந்த மார்கழி மாசம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஞாபகமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த வேலையும் பொறுப்பாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராசி அதிபதி சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைஞ்சிருந்தார் இவ்வளோ நாள். ஸோ எதை என்ன பண்ணுறதே தெளிவாக இல்லாமல் இப்போ அந்த வக்கர நிவர்த்தியை மாறி இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட போக்கு சரியான போக்குக்கு. அப்போ என்னன்னாக்கா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த பழைய வியாதிகளில் திருப்பி அந்த வியாதியோட தொல்லையில் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இப்போதான் தொல்லை முடிஞ்சுதுன்னு நினைச்சுப்போம். இப்போ வேலை செய்கிற பிஸ்னஸ் செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லேபர்ஸே கிடைச்சிருக்க மாட்டாங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைச்சிருக்காது, அதனால ஏதோ ஒரு பெண்டிங் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இல்லை வேலை செய்கிறவங்க சரியான டைமுக்கு செய்ய மாட்டாங்க, அதனால இவங்களுக்கு விரயங்கள் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்ப மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. இந்த மார்கழி மாதம் பார்த்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதங்களை நிறுத்தக்கூட ஒரு மார்கழி மாசமா இருக்க போகுது. ஏன்னு வச்சுக்கீங்களேன், இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே வெற்றி அடையும். குறிப்பா என்னன்னாக்கா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல என்னக்கா ஆன்மீக பயணங்கள் நிறைய இருக்கும். ஆன்மீக பயணங்களை நிறைய பேர் போட்டுட்டு ஆன்மீகத்துக்காக ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் உருவாகும். நிறைய ஆன்மீக நண்பர்களுடைய வட்டம் மீண்டும் அதிகரிக்கும் சொல்லணும். பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு வாகனத்தை கொடுத்து புதிய வாகனத்தை வாங்குவாங்க. ஏன்னா வாகனத்துக்காக இல்லை விரயமாவது இருக்கும். எப்படியோ வண்டி நீங்க வண்டியை மாத்தலைன்னா வண்டி சர்வீஸ்க்காவது விடுவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் வாகனத்துக்காக ஒரு விரயம் என்பதற்கு ஒரு சர்வீஸு இல்லை வாகனத்துல புதுசா ஏதோ ஒரு பார்ட்ஸாவது மாற்றுவாங்க கண்டிப்பா. குறிப்பாக ஹெட்லைட்டை மாற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மாற்றி அமைப்பதற்கான சூழல்கள் இருக்கு. மேலும் என்னன்னாக்கா மனம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கற்பனையில் இருக்கும். அதனால சில பேருக்கு என்னன்னாக்கா ஒவ்வொரு கற்பனை ஒவ்வொரு அந்த இன்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும் போது தூக்கமின்மை என்ற உபாதைகளை வரும். தூக்கமின்மை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்காரங்க எப்பொழுதும் உடல் நிலையில கொஞ்சம் எப்போதும் அக்கறையோடு இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு உடைய ஆத்ம பலம் எப்போதும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆத்ம பலம் குறைவா இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களை வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்யணுன்றதுனால வேலைன்னா வெள்ளைக்கார மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு அவங்கள போட்டு நெருக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஏன்னா இவங்களுடைய ஆத்ம பலம் குறைவாக இருப்பதனால இந்த தன்மைக்குள்ள இருக்கும். ஸோ அதனால நீங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்கணும். ஸோ அப்போ ஆத்ம பலத்தை அதிகரிக்க இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா அருகம்புல்ல ஜூஸ் போடணும். அருகம்புல்லை எடுத்து நல்லா பிச்சு போட்டு ஜூஸ் போடணும். அப்படி இல்லை என்றால் நீங்க என்ன பண்ண வெட்டி வேரை எரிச்சு வெட்டி வேரை கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து அந்த வெட்டி வேரை நல்லா எரிச்சு அந்த சாம்பலை நெய் வச்சு அதை எடுத்து நீங்க திருநீராக போட்டுட்டு வரலாம். வெட்டி வேரை எரிப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட அந்த தடைகள் இருக்கலாம், அந்த தடை எல்லாத்தையும் வெற்றியாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உங்களுக்கு பெருகும். ஏன்னா இந்த கால ராசி அதிபதி 3ஆம் இடத்துல விஜய வீரிய ஸ்தானத்துல இருக்காரு. எடுத்ததெல்லாம் வெற்றியோட பயணத்துல தான் நீங்க இருக்கீங்க. தொட்டதெல்லாம் ஜெயிச்சிருவீங்க. 3ஆம் இடம் சனி பகவான் இருப்பது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா எவ்வளோ பெரிய வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிகள் எல்லாமே அட்ரஸ் இல்லாமல் போயிடும். இந்த காலத்தில் சரியான மருத்துவ சிகிச்சை செய்வது மூலியாக உங்களுடைய வியாதிகள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா தோள்பட்டை சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம் வரும்.
தோள்பட்டை சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம் இருக்கும். குறிப்பா கால் பகுதியே கொஞ்சம் கவனமா இருக்கணும். எங்கேயாவது நடந்து போகும்போது வரும்போது கால்ல ஏதாவது அடிபட்டு கால் வீங்குவது, கால்ல நீர் வீக்கம், இந்த மாதிரியான சிறு சிறு உபாதைகள் வரும். இது எல்லாமே எதனால வரும்னா தூக்கமின்மையால, சரியான சாப்பாட்டு நேரத்தை குறித்த நேரத்தில் சாப்பிடாதனால வரும். ஸோ அப்போ இதை நீங்க உங்களுடைய உணவு முறை பழக்கத்தின் வழியாக சரி பண்ணிக்க முடியும். சரி பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க வீடு பக்கத்துல இருக்க அனுமன் கோயில் ஏதாவது இருந்தா அந்த அனுமன் கோயில்ல போயிட்டு இனிப்பை தானமாக செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குருவோட போட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை எல்லாருக்கும் கொடுங்க. சரிங்களா? ஏன்னா உங்களோட அந்த குரு என்னக்கூடிய பிராண சக்தி உங்க உடம்புல குறைவாக இருப்பதனால வரக்கூடிய விஷயம். அப்ப என்ன பண்ணணும்னா, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நல்லா எக்ஸர்சைஸ் பண்ணும்போது உங்களுக்கான அந்த குருவுடைய தன்மையை நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது அந்த கால் வீக்கம் இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும். நீங்க எடுத்த விஷயங்கள்ல தோள்பட்ட வலி எதுவுமே வராது. சரிங்களா? அது காலையில பிரம்ம முகூர்த்தத்துல போய் செய்யணும். நம்ம எக்ஸர்சைஸ் செய்யறோம், ஜிம் செய்யறோம்னு சொல்லிட்டு ஈவினிங் செய்வது, இல்ல மத்தியான வேலையில செய்வது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. காலையில விடிய காலையில எக்ஸர்சைஸ் போறது, வாக்கிங் போறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யலாம். ஏன்னா இப்ப வரக்கூடிய மார்கழி மாதம் குளிர்காலமா இருக்கிறதுனால அப்படியே குளிருக்கு நல்ல இன்னும் சுகமா இருக்கும் படுத்து தூங்குறது. ஸோ அதனால இந்த சுகத்தை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு சுறுசுறுப்பா இருக்க பழகுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.